நமஸ்தே. இந்த ஞானம், அறிவு இதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் லிட்ரஸி. இந்த எஜுகேட்டட் பர்சன் அண்ட் லிட்ரேட்டட் பர்சன் ரெண்டா பிரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எஜுகேட்டட் பர்சனுக்கு ஞானம் அதிகம் இருக்குங்க. அறிவுங்கிறது அறிவு இருக்கும். ஆனா இந்த ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்ற பள்ளிக்கூடம் சென்ற நபராகவோ அல்லது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகம் சென்ற நபராகவோ இங்கெல்லாம் சென்று டிகிரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அதை கைவர பெறாதவராக இருப்பார். ஸோ இந்த ஞானம் பெற்ற மனிதரை எஜுகேட்டட் பர்சன்னு சொல்றாங்க. அடுத்தது லிட்ரேட்டட் பர்சன். லிட்ரஸி அப்படின்னா எழுத்தறிவு பெற்றவர் அப்படின்னு அர்த்தம். இப்போ எந்த ஒரு மொழியாக இருந்தாலும் எனக்கு அந்த எழுத்தை அடையாளம் காண முடிகிறது, எனக்கு எழுத்துக்கூட்டி படிக்க முடிகிறது, எழுத முடிகிறது அப்படிலாம் சொல்றது லிட்ரஸி, அது எழுத்தறிவு. அப்போ எந்த ஒரு மனிதர் ஹை டிகிரி ஆஃப் ஃபார்மல் எஜுகேஷனை ரிசீவ் பண்ணி இருப்பார், ஆனா சின்ன பேசிக் ஹியூமன் குவாலிட்டிஸ், அறம் சார்ந்த மனிதாபிமானம் சார்ந்த ஹியூமன் குவாலிட்டிஸை தன்னகத்தே கொண்டுள்ளவராக இருக்க மாட்டார். அப்படிப்பட்ட நபரை லிட்ரேட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எந்த அளவுக்கு படித்திருந்தாலும் அது அத்தனையும் பயனற்றதுதான். இத இன்னொரு ஒரு உதாரணம் மூலமா சொல்லலாம். இந்த விஸ்டம்னா என்ன, நாலேஜ்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ ஒரு விஸ்டம் அப்படிங்கிறது ஹேண்டில், அதாவது கைப்பிடியுள்ள கத்திங்க. அதை எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஹேண்டிலை பிடிச்சிக்கிட்டு இன்னொரு முனையை நம்ம பயன்படுத்துவோம். உதாரணத்துக்கு மருத்துவர்கிட்ட இருக்கிற ஒரு கத்தி மாதிரி, ஒரு காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பிஸ்டல் இருக்கு இல்லைங்களா, துப்பாக்கி, அது மாதிரி சொல்லலாம். இப்போ இதே அறிவு அப்படின்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நான் ஹேண்டல் நைஃப், அதாவது கைப்பிடி இல்லாத கத்திக்கு சமங்க. அதாவது ஞானம் இல்லாம வெறும் அறிவு மட்டுமே ரிசீவ் பண்றது ஹைலி டேஞ்சரஸ் டு த பர்சன் இட் செல்ஃப் அண்ட் சொசைட்டி, ஃபேமிலி, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, இன்க்ளூடிங் என்விரான்மெண்ட். சரி, அப்போ இந்த நான் ஹேண்டல் நைஃப் என்ன பண்ணுங்க, இரு பக்கமும் கத்தியின் இரு முனைகளும் மிக கூர்மையாக இருக்கும். அது எடுக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எடுப்பவரையும் பாதிக்கும், முன்னாடி அவர் எதற்காக எடுக்கிறாரோ அவரையும் சேர்ந்து பாதிக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான ஒரு விஷயம்தான். ஞானம் வழங்காமல் அறிவை மட்டுமே போதிப்பது, அறிவை மட்டுமே சொல்லிக் கொடுப்பது, எல்லா விஷயங்களும் தெரியப்படுத்துவது, மனிதாபிமானமே இல்லாத ஒரு நபருக்கு இந்த அறிவை வாரி வழங்குவது மிக ஆபத்தான விஷயங்கள்.